English learners, welcome to Smart Kids Learning English to Tamil. In today's class, we are going to learn 15 powerful English phrases to express happiness. ஆமாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு 15 sentences தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். Without any delay, let's move into the class. இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேஸையும் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Here is your first phrase. I'm on cloud 9. I'm on cloud 9. மீனிங் என்னென்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எப்போ யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாங்க. For better understanding, here is an example. I was on cloud 9 when I won the singing competition. பாட்டு போட்டியில் நான் வின் பண்ண உடனே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே ஆன் cloud 9 ஃப்ரேஸை ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தி செகண்ட் ஃப்ரேஸ் இஸ் I'm over the moon. I'm over the moon. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி. அதாவது ஒரு எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாம் ஐம் ஓவர் தி மூன் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாங்க. Here is an example. She was over the moon when she got a promotion. அதாவது அவங்களுக்கு ப்ரமோஷன், தட் மீன்ஸ் பதவி உயர்வு கிடைச்ச உடனே அவங்க அளவுக்கு அதிகமாக, தட் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, எக்ஸைட்டாக ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நாம் ஓவர் தி மூன்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தி தேர்ட் ஒன் இஸ் ஐம் த்ரில்டு டு பிட்ஸ். ஐம் த்ரில்டு டு பிட்ஸ். இதோட மீனிங் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ப்ளீடட். இந்த ஃப்ரேஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, when something wonderful happens, அதாவது ஏதாவது வண்டர்ஃபுல்லாக அற்புதமாக நடக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I was thrilled to bits when I received my award. அதாவது அந்த அவார்ட், அந்த விருதை பெற்ற போது நான் ரொம்ப சிலுத்து போய் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாம் thrilled to bitsன்ற ஃப்ரேஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், I'm walking on air. I'm walking on air. மீனிங் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, when you're happy about personal achievements, அதாவது உங்களோட தனிப்பட்ட ஒரு அச்சீவ்மெண்ட்ஸை பர்சனல் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்பொழுது, அந்த ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்பொழுது நாம் வாக்கிங் ஆன் ஏர்ன்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். Here is an example. I felt like I was walking on air after my wedding. அதாவது என்னோட வெட்டிங், திருமணத்திற்கு பிறகு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், தட் மீன்ஸ் காற்றில் நடப்பது போல் அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இது. ஸோ ஐம் வாக்கிங் ஆன் ஏர் அப்படிங்கிறது நம்ம எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி பேசும்பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நாம் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐம் பீமிங் வித் ஜாய். I'm beaming with joy. Meaning your face shows happiness. இது எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, when you're proud or joyful. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி பெருமையாகவோ அல்லது ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தாங்க I'm beaming with joy. Here is an example. My mother was beaming with joy at my graduation ceremony. அதாவது என்னோட பட்டமளிப்பு விழாவில் என்னோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க மீன்ஸ் அவங்க முகத்தில் அந்த சந்தோஷம் தெரிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஃப்ரேஸ் தாங்க இது. நெக்ஸ்ட் ஒன், ஐம் ஃபீலிங் ஃபென்டாஸ்டிக். ஐம் ஃபீலிங் ஃபென்டாஸ்டிக். மீனிங் ஃபீலிங் கிரேட் அண்ட் பாசிட்டிவ். எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, when you feel physically or mentally good. அதாவது நீங்கள் உடல் ரீதியாகவோ அல்லது மனது ரீதியாகவோ ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேஸ் தாங்க ஐம் ஃபீலிங் ஃபென்டாஸ்டிக். Here is an example. I'm feeling fantastic after my morning workout. அதாவது காலையில் அந்த ஒர்க் அவுட், அந்த உடற்பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அவங்க ஃபிசிக்கலாவோ அல்லது மென்டலாவோ ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இந்த ஒரு எக்ஸாம்பிள்.
Next, here is the seventh one. I'm in seventh heaven. I'm in seventh heaven. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா extremely joyful. எப்போ யூஸ் பண்ணலான்னா when you're in a blissful moment. நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரு தருணத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேஸ் தாங்க I'm in the seventh heaven. Here is an example. I was in seventh heaven when I met my favorite celebrity. தட் மீன்ஸ் அவங்களுக்கு பிடித்த அந்த ஒரு செலிப்ரிட்டி, தட் மீன்ஸ் அந்த பிரபலத்தை மீட் பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஐ எம் இன் தி செவன்த் ஹெவன். நெக்ஸ்ட், ஹியர் இஸ் an eighth one. I am as happy as I come. I am as happy as I come. That means feeling completely content. இந்த சென்டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா when you feel relaxed and satisfied. நீங்கள் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு தருணத்தையும் அந்த ஒரு ஹாப்பினஸை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேஸ் தான். தட் மீன்ஸ் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேஸ் தான் ஐ ஆம் ஆஸ் ஹாப்பி ஆஸ் எ காம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியர் இஸ் an example. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். I am as happy as I can during holidays. அதாவது என்னோட ஹாலிடேஸில் என்னோட விடுமுறை நாட்களில் நான் ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதான ஃப்ரேஸ் தான் இதுங்க. நெக்ஸ்ட், ஹியர் இஸ் தி ninth one. I am delighted. Feeling pressure or joy. எப்போ யூஸ் பண்ணலான்னா இன் ஃபார்மல் சிச்சுவேஷன் டு எக்ஸ்ப்ரெஸ் ஹாப்பினஸ். உங்களோட ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ், தட் மீன்ஸ் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இல்லது உங்களோட ஹை அத்தாரிட்டிஸ் கிட்ட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஃப்ரேஸ்? ஐ எம் டிலைட்டட்ன்ற ஃப்ரேஸ். ஹியர் இஸ் an example. I am delighted to meet you. உங்களை சந்தித்ததில் எனக்கு சந்தோஷம். இப்போ ஒரு ஹை அத்தாரிட்டிஸை பார்க்குறீங்க, அவங்கக்கிட்ட உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்களை நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எப்படியோ உங்களை ஃபைனலி பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா this phrase is the correct phrase for that situation. Next, 10th one is I am on top of the world. I am on top of the world, meaning feeling extremely successful and happy. எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அச்சீவிங் எ பிக் கோல். ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆன ஒரு ஃப்ரேஸ் தாங்க ஐ ஆம் ஆன் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். ஹியர் இஸ் an example. He felt on top of the world after getting his dream job. அவருடைய கனவு வேலை, தட் மீன்ஸ் அந்த ட்ரீம் ஜாப் இருக்கும் இல்லையா, அதை கிடைச்சதுக்கப்புறம் அதை அவங்க பெற்றதுக்கப்புறம் அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. எப்படின்னா அந்த உலகின் உச்சியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன், 11th one is I am full of joy, feeling completely happy. எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஒரு ஃபெஸ்டிவல், தட் மீன்ஸ் ஒரு கொண்டாட்டம் இல்லது ஒரு பண்டிகை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஐ எம் ஃபீலிங் ஆஃப் ஜாய் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ எம் ஃபீலிங் ஆஃப் ஜாய் டியூரிங் திவாலி. தட் மீன்ஸ் தீபாவளி அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இது. Next, 12th one. I am jumping for joy. I am jumping for joy. இதோட மீனிங் expressing excitement through actions. Expressing excitement through actions. எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா when you are extremely excited. நீங்கள் ஒரு விஷயத்தை உற்சாகமாக அல்லது ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். Here's an example. I was jumping for joy when I received my exam results. நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஃப்ரேஸ் தாங்க ஐ எம் ஜம்பிங் ஃபார் ஜாய். இந்த எக்ஸாம்பிளோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம் ரிசல்ட்ஸை நான் வாங்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன், ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தாங்க இது. நெக்ஸ்ட் 13th one is I am overjoyed. I am overjoyed. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா extremely happy and satisfied. When to use? When you receive good news. That means ஒரு நல்ல செய்தி, ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஐ எம் ஓவர்ஜாய்ன்ற எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி
உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் தெரிவிக்கலாம். Here is an example. I'm overjoyed to welcome my newborn baby. I'm overjoyed to welcome my newborn baby. எனக்கு பிறந்த குழந்தைய நான் வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட் 14th phrase is I'm ecstatic. எக்ஸ்டாட்டிக்னா ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் த்ரில்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட், பட் இங்கே த்ரில்ட் அப்படின்ற ஒரு மீனிங்கும் ஆட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா when you achieve something big, நீங்கள் பெருசாக ஒரு விஷயத்தை அச்சீவ் அடையும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். Here's an example. She was ecstatic when her team won the championship. அதாவது அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை அவங்க வென்ற பொழுது, அச்சீவ் பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தட் மீன்ஸ் சந்தோஷத்தோடு சேர்ந்து அந்த த்ரில்லிங்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் தான் இதுங்க. தி லாஸ்ட் phrase is I'm bursting with happiness, meaning filled with extreme joy. எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா when you are unable to control your happiness, உங்களோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு நீங்கள் ஒரு சூழ்நிலையை சொல்லுவீங்க இல்லையா, அந்த சூழ்நிலையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் I'm bursting with happiness. Here is an example. I'm bursting with happiness after hearing my best friend's wedding news. இதோட மீனிங் என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டோட, தட் மீன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட திருமண செய்தி கேட்ட பொழுது நான் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் பொங்கி எழுந்துட்டேன் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய ஃப்ரேஸ் தாங்க இந்த ஃப்ரேஸ். இன்றைக்கி நாம் 15 பவர்ஃபுல் இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் டு எக்ஸ்பிரஸ் ஹாப்பினஸ்ன்ற டாப்பிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 15 ஃப்ரேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஃப்ரேசஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அல்லது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃப்ரேஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நிறைய கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா சர்க்கிள் டச் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்க. அங்க அன்லிமிட்டடான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, it's me Yamuna, your English trainer, signing off. Happy learning.